ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. போட்டு ஆட்டம் போட்டு அப்படிங்கிற மாதிரி என்ன பாட்டு போடுறதுனே தெரில, செம்ம குஷியில் இருக்கேங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடியே சொல்லிட்டோம், நேற்றுக்கே வந்து 2 வீடியோவில் பேசியிருப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி ரெண்டுமே நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நடக்க போகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக் ஷோட ஒரு மிகப்பெரிய திருவிழா, அதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அப்டேட்டுமே கொடுத்துட்டோம். ஸோ வந்து 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோவுமே ரிலீஸ் ஆச்சு. அதுவுமே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் சீன், அதுவும் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வேறு லெவல் போங்க. ப்ரொமோ பார்த்துட்டு எனக்கு வந்து என்ன பண்ணுறது, உண்மையிலே வந்து நான் தரையில் நடக்கலை, பறந்துட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே அதே நிலைமையில் தான் இருந்திருப்பீங்க. அதுவும் வெனிலாவோட கேரக்டர் என்னவாக போகுது, பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு ஒரு கேரக்டர் புரியாத புதிராகவே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கான விட இன்றைக்கி ஒரு ப்ரொமோவில் நம்ம கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோவுமே பேசியிருக்கோம்னு உங்களுக்கு வரல. கண்டிப்பாக அது வந்து வரும். இந்த ப்ரொமோக்கு அப்புறம் தான் அந்த வீடியோமே வரும். பிகாஸ் 2-3 வீடியோ நான் பேசி வச்சுருக்கேன், அது இன்னும் உங்களுக்கு வராது. ப்ரொமோக்கு அப்புறம் தான் வரும். அது ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு நான் மிட் நைட்டில் பேசின வீடியோ. அது ஃபாலோவர்ஸ் கமெண்ட்ஸ் வந்து பேசினேன். கண்டிப்பாக அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் இன்றைக்கி ப்ரொமோ ஸ்டார்ட் மியூசிக் என்ன சொல்கிறதுங்க, இதை விட வேறு என்னங்க வேணும். இது போதும் எங்களுக்கு, இது போதுமே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ். அதாவது காவேரி பஸ் ஸ்டாண்டில், அதாவது கொடைக்கானல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் மூலயமா விஜய்க்கு தெரிய வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காவேரி அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு காவேரி விஜயை பார்த்துமே ஏஞ்சி ஓட போகிறாங்க. அதுவும் விஜயோட டைலாக்ஸ் வேறு லெவல் போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தியாகி, நீ பெரிய தியாகின்னு நினைப்பா, உனக்கு இன்னொரு பொண்ணு விட்டு கொடுத்துட்டு என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டு போல நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே காவேரிக்கு என்ன நம்ம வினிலாக் படி கொடுத்ததெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை நம்ம கிளியராக நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அப்போ வினிலா இறங்கி வராங்க. விஜயோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டும் நீ வந்து விலகுன்னு நினச்ச பார்த்தியா விஜய்க்காக, அதுதான் உண்மையான லவ். நான் விஜய் மேலே வச்சிருந்ததெல்லாம் உண்மையான லவ்வே கிடையாது, நீங்கள் தான் பர்ஃபெக்ட் கப்புள், நீங்கள் தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வெனிலா அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பர்ஃபெக்டான எண்டுங்க நம்ம வெனிலாக்கு. வெனிலா வந்து சூப்பராக வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாசிட்டிவோட கேரக்டர் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நான் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாருமே நம்மளோட ஃபாலோவர்ஸ்லேயுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஹாப்பினஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ப்ரொமோ நானே ரிப்பீட் மோடில் பார்த்தா கண்டிப்பாக எல்லாருமே அந்த மோடில் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹைப் கேட்கும். அது நமக்கான பாயிண்ட்ஸை கொடுத்து இந்த ஒரு வீடியோ ட்ரெண்ட் பண்ண நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால தான். ஸோ கண்டிப்பாக ப்ரொமோ பார்த்துட்டு மறக்காம உங்களோட கமெண்ட்டை, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க அப்படிங்கிறத. பை பாய்.